வந்து நிக்கிற ஆள் அவன் தான். விடுற அடி அவனு தான். எங்கேயாவது இருக்குது வெயி தம்பி அங்க இருக்கும். இல்ல அது இருக்கிற இடத்துல பிரச்சனை தானா வரும். பெருசு ஒத்தையா சிக்கின்னு இருக்க. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ் ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. அது ரன்னுடா தமிழ்நாடு. ஹேப்பி பர்த்டே டு யூ எங்க அண்ணனுக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ என் தலைவனுக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ எங்க அண்ணனுக்கு. ஹேப்பி பர்த்டே டு யூ என் தலைவனுக்கு. செம்ம சிரிக்கிறீங்க. ஊருக்குள்ள எவனாவது வந்து ஒப்புடுக்கிறான்னு வெயி வந்து நிக்கிற ஆள் அவன் தான். யார சாமி கிட்ட வேண்டுறோம். சாமி திருப்பி பேசலாம். இதுதான் தெரியும் புரியும். ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு. அவரே இல்லை எப்படி சார்? அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. நீ யார் மேல கை வச்சிருக்கேன்னு தெரியுமா? கை வச்சது யாருன்னு தெரியுமா? அந்த பாயா இருக்கணும்டா. விடுற அடி அவனு தான். வேட்ட ஆரம்பம் ஆயிடுச்சுடும். 10 நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில இருக்கணும். ரொம்ப பைசனா இது. ஓகே, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுறோம். நான் ஆரம்பிக்கலாமா? ரெடியா மாமே? சொல்லிக்கிறேன் நான் பார்த்துட்ட ஸ்கெட்சா போட்ட சம்பவம் 6 மணிக்கு சம்பவம் செஞ்சாத பாலத்தை பார்த்தா மாட்டாது ஒரு ரூல்ஸ். நீ சிரிச்சு பேசி கால வர மீறப்பட்ட ரூல். துப்பாக்கி வச்சு வரும் சத்தம் எனக்கு நாளாட்டு பாட்டு. நுண்சா சுத்தி உன்னை கதற விடுவன் கேட்டெல்லாம் போட்டு. என்னதான் பண்ணாலும் என் மேல உனக்கு வராது ஹேட்டு. ஏன்னா கியூட்டு ஒயிட் சால்ட் பெப்பர் செதுக்கப்பட்ட செல்ல எங்க ஆள ஊருக்குள்ள கொஞ்சம் கூப்பிடுவோம். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. இப்போ பாரு சீனை. தயாரான அப்பனிட்ட கலையெடுத்து தலைவலிய போக்கி பத்தங்க தலையெழுத்து ஆட்டாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கோணில கட்டி லாரில ஏத்தி அத்து போட்டு அனுப்பிட்டு ஃபேக்டரிக்கு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரியும். மிஷன் சக்சஸ்ஃபுல்லா மோடி அடி வந்தா உன்னை பாடே வைப்பேன் கோசாமிக்கு. அதோட ஆட்டு சாரை பீடி சுருட்டு கேங்ல இல்ல போய் புரட்டு விளையாட்டு போல வேலையை நோத்த வேர்ல்டு வைடு லிங்க். எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி. சரி, ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும். இந்த டோட்டல் என்டர்டெய்னர் கொடுக்கிற ஒரே ஆள் இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னா I'm proud to say it is தளபதி. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. ஹீரோவை லவ் பண்ற ஃபேன்ஸை பார்த்துருப்போம். ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான்.
விஜய் சார் அவரை பார்த்தாலே எனக்கு சுத்தி போன போலதான் இருக்கும். அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி க்யூட்டாக ரொம்ப அழகாக பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நல்லா. அவர் ரொம்ப அழகாக சிரிப்பார். சரிங்க, வெக்கப்பட்ட ரொம்ப அழகாக இருப்பாங்க. பாருங்க, சின்ன குழந்தை எப்பவுமே சொல்றதுதான், அண்ணன் எப்பவுமே வேற லெவல் தான். மனுஷனுக்கு எவ்வளவுதான் பணம் காசு சொத்து கொடுத்தாலும் போதும்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டான். போதும்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு. பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பெரிய புண்ணியம் இல்லம்மா. தப்பு முக்கியம் இருக்குது. தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டு நான் சந்தோஷப்படுறேன். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நள்ளிரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் நடிகர் விஜய் சென்றார். கொரோனா நிவாரண நிதிக்கு நடிகர் விஜய் 1,30,00,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்துள்ளார். இணைந்து மீட்பு பணிகளில் ஈடுபட ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு செகண்ட் வித்தியாசம் இல்லாம ஒரே நேரத்தில் அடிக்கணும். That's it, boys. We'll do it. Yes. வந்திருக்கிற இடம் சூப்பர். பட்டைய கலப்பலாம். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. நானும் எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா?
ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவ வந்திருக்கானே. என்ன மண்டி மாதிரி பல போர்பட இருக்கலாம், இந்த அரசியல்னாலே வேற லெவல் தான். வந்திருக்கானே. களமோ அவன் மூச்சரிய என்னடா இவன் திடீர்னு ஒருத்த என்ட்ரி கொடுத்துட்டானே. என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா, அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா அந்த ஒருவன அடையுதம்மா. உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. கில் them with your success, bury them with your smile. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு.